நீயா? ஏன் நான் இங்க இருக்க கூடாதா? ஏன் கதவு சாத்துற? ஏன் நான் சாத்த கூடாதா? நான் குளிக்கணும். ஏன் நானும் குளிக்க கூடாதா? அப்ப நீ குளி, நான் வரேன். உங்க கிராமத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து குளிக்கவே மாட்டாங்களா? குளிப்பாங்க. ஆம்பளைங்க இக்கறை இல்ல, பொம்பளைங்க அக்கறை இல்ல. உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்ல. எப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போதோ தெரியல. யாரு? ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தர் இல்லையா? இனி யாரு? பாத்ரூமா பேசுது? இருக்கும் இருக்கும். அப்பா நல்ல வேலை போயிட்டாரு. சீக்கிரம் இங்க போ போ போ. என்னது பாத்ரூம் எப்படி பேசும்? கூப்பிட்டியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள இருந்து ஆம்பளை குரல் கேட்டுச்சே. நான் தான்ப்பா குரலை சேஞ்ச் பண்ணி பேசினேன். உள்ளேயே அதெல்லாம் சேஞ்ச் பண்ற? நீ ஏதோ ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிற. போ. ஊரெல்லாம் தண்ணி தட்டுப்பாடு. இனிமே மாசத்துக்கு 3 நாள் கண்டிப்பா நீ குளிக்கப்படாது. சொத சொத சொதன்னு நீர் யானை மாதிரி மூதேவி. வெளியில வைக்க போறீங்களா இல்லையா? வைக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்கா? இடிச்சா தெரியுமா? நீ எப்படி உள்ள வெளியே வந்த? அட பாவி, உள்ள ஏதோ ஆவி பூந்துகிடுச்சுன்னு நான் பயந்து போயிட்டேன். நீ எப்படா இங்க வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா? அப்படின்னா என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? அதெல்லாம் பெரிய தப்புமாமா. அந்த நேரத்துல நான் ட்ரம்முக்குள்ள இருந்தேன். உன் பார்வை அவ மேல விழல? இல்ல கண்ணா, என் பொண்ணோட கற்பனை காப்பாத்திட்டேன். ஆமா, நான் கற்புக்கரசன். பொண்ணு நான் நம்புறேன். இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க. கண்ணா மாமா, நீ எங்கேயோ போயிட்ட. அம்மா சரோஜா தேவி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட போறேன்னு டாக்ஸில 4 நாள் பேயா அலைஞ்சியே, புடிச்சிய? விடுவனா? நான் யாரு? துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆக்குறவ. வசமா புடிச்சிட்டேன். யார? டாக்ஸி டிரைவரியா? சும்மா இருக்க மாட்டீங்க. பெரிய இன்ஜினியர். மாசம் 7500 ரூபாய் சம்பளம். துபாயில என்ன கடற்குள்ள வேலை பாக்குறாரு. நல்லா விசாரிச்சியா? துபாய் கிணறுல தூரு வாரவனா இருக்க போறான். அதுக்கு இல்லம்மா, ஒருவேளை அந்த இன்ஜினியருக்கு நம்ம பொண்ணை புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான். அவன் தலையை உருட்டி உருட்டி தான் அது கூழாங்கல் ஆயிடுச்சே. இனிமே அவனை வச்சு கோலி தான் விளையாடலாம். என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம்? யாரு? வேற யாரு? நம்ம மருமகதான். கல்யாணம் ஆகி மாச கணக்கில் ஆகுதுல்ல, உண்டா இருக்கா போல் இருக்கு. அடி சக்க. பாரு அப்படி ஓடி போய் 10 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா. ஸ்வீட்டா? எதுக்கு? மிட்டாய் கடை வைக்கிறது. அடைச்சி அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மேல போய் பாரு, குற்றால நீர் வச்சு மாதிரி குடம் குடமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறா உன் பொண்டாட்டி. ஓடு ஓ. என்னங்க இப்பதான் வரீங்களா? ஏன் செல்வி, அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னது? அதாம்மா அது. வாந்தி எடுத்தியாமே? வாந்தி எடுத்தேனா? சேச்சே. என்னம்மா நீ, இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க. நீ கல்யாணம் ஆனவ, ஏன் வெக்கப்படுற?
நித்யா, அடடடடா, வாந்தி எடுக்கிறது நம்ம வீட்டு குழந்தை. காலையில என்னடி சாப்பிட்ட? கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணா பின்னான்னு தின்னு இருப்பா. வாயை திறந்து சொல்ல. என்னம்மா உன்னை தானே கேக்குறாங்க? என்னமோ கல்யாணம் ஆகாத பொண்ணு கர்ப்பமாயிட்ட மாதிரி எல்லாம் முழிக்கிற. நீ சும்மா ரெடி. நான் சும்மாதான் இருக்கேன். நீங்க கைய பாருங்க. நித்யா, என்னங்க சும்மா வாந்தி தானே? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு அம்மா வாந்தியா இருக்கும் போல இருக்க. அதேதான். அடி பாவி, உன்னை கருத்தவன் யாரு சொல்லு, வெட்டி விடுறேன். என்னடா அக்கா, பஸ் காசு, இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. சரிக்கா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவிப்ப எங்க அவன்? எங்க அவன்? உன் தருதல தம்பி எங்க? அவன் எங்கேயோ போயிட்டான் மாமா. இன்ஜினியரு 7000, துபாய், என்ன கிணறு, இப்படி எல்லாம் சொன்ன. இப்ப கிணறு தூளாயிடுச்சு. இப்ப கவலைப்பட்டு என்னையா பிரயோஜனம்? பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்துல வச்சுங்க, பத்திக்கிச்சு. நான் பத்திக்கும் நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? நீ தீர்க்க தரிசிமா கரெக்டா சொல்லிட்ட. இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே. சுமாரியா, எல்லாம் இவனால வந்த வேதனை. அநாத விடுதலை இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்போ அனாத குடும்பஸ்தனாயிட்டா, இந்த குடும்பம் அனாதை ஆயிடுச்சு. உரைக்குதா உங்களைத்தான். சும்மா ரெடி. இவன் இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளால கெட்டு போச்சே. இவனாவது நல்லா இருக்கட்டுமேனு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் வயித்துல புள்ளைய குடுத்து வெளியில போயிட்டான். நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் முடியுது. என்ன பாவம் பண்ணணும்? இப்ப பிறகு என்னடா பிரயோஜனம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பொட்ட புள்ளைக்கு ஆப்ட்ராயர் போட்டு வளர்க்காதீங்கடா. இப்ப பாத்தீங்கன்னா யூஸ் ஆகி ஆப்பாய். நீ ஒருத்தையா நேரங்காலம் தெரியாம எலக்ட்ரீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு. டேய், உள்ள இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாவறதுக்குள்ள நாமெல்லாம் மொத்தமா சேர்ந்து போய் குளங்குட்டையில விழுந்துடலாங்கிறியா? அது மானத்தை செய்யற வேலைடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாமெல்லாம் மொத்தமா போய் அவங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சுவோன்னு. நீ என்னமா சொல்ற? நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ஏமா? பொண்ணாம் கொடுத்தா வீட்டுல பையனை விட்டதும் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணை கெடுத்துட்டு போயிட்டா அந்த ஆளு மகன். என் புகுந்த வீட்டு பெருமையை குறைச்ச அந்த ஆள் குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த வித சம்பந்தமும் இல்ல. அப்பான்னு சொல்லிக்கிற அந்த ஆள் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். பாத்தியாடா பரமசிவம், எங்கேயோ போயிட்டாய். உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். ஒரு கடுதாசி எழுதி உங்ககிட்ட தரேன். அது அந்த கிழங்கிட்ட மட்டும் கொடுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க குடும்பம் என்ன பாடுபட போகுதுன்னு. மறுபடியும் இவ எங்கேயோ போயிட்டான். ஏடா ஒன்னாம் கொடுத்தான் கூட்டல இப்படி அக்கிரமத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? இந்த லெட்டர்ல என் பொண்ணு என்னன்னு எழுதி இருக்கிறாளோ? கடுதாசு வாங்கிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணோம். உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ? பையன் தப்பு பண்ணிட்டான்ல, நம்ம முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல. ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான். நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருக்கிற ஏன் நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தான் நாம சாதகமா பயன்படுத்திக்கணும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்குங்க. என்ன அங்க வசத்த ஏயா வாடி வதங்கி வருவானா, வக்கனைய சேரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே உள்ள போய் அந்த ஃபைல எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புளி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, என்னது
அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைய பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963வது வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் பணத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கெஜ கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டா அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும். தப்பா பேசுவாங்க, பரவாயில்லையா? முழிக்கிறீங்க, முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா? கோயிங். என்னங்க இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்ன? உங்க மாமனார், அதான் எங்க அப்பா, அவர் எனக்கு கொடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதா கல்யாணம்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பா? என்னங்க நீங்க? நம்ம குடும்ப சொத்து, குலவிளக்கு, குல கொழுந்து. ஆமா, இவன் யார சொல்ற? உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். என் தங்கச்சியா? உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு டிவில திருவிளையாடல் படத்தை போட்டாங்க. அதுல பரமசிவம் பார்வதிய லேசா தொடுறாரு. அத பார்த்து உங்க தங்கச்சி வெக்கம் தாங்காம தலையை தொகுக்கிட்டு என்ன கீழே போட்டா. அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச பொண்ணு இந்த பையன் எப்படித்தான் நிமித்தரானோ தெரியலையே. பொண்ணுன்னா அதாங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அநாத படத்துல இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான். இடம் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து நான் தான் அவனை கெடுத்துட்டேன். அவனை நீங்க கெடுத்துட்டீங்க, அவன் உங்க தங்கச்சியை கெடுத்துட்டான். ஆக இப்ப நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவி தான். இப்ப மூடு. ஏமாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதான் சமயம்னு அவர் வரதட்சணை கேக்குறாரு போல இருக்கு. அதேதாம்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அதை வச்சே நம்மள கார்னர் பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்சழுத்தம் பாருங்க அந்த கிழவனுக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாரு. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேக்குறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயலுங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு ஓடி விட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேறொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம், டாக்டர் முடியாதுன்னுட்டாரு. அத வேற பண்ணிட்டீங்களா? ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து? அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்னமோ கொண்டார வைக்கிற கொண்டார வைக்கிற. யார் நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி. நாய் சொன்னா பல்லு வந்து கடிச்சுவேன். சத்தம் கேட்கல, வெளியே வந்து பார்.
ஏதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பானோ. பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு. அது அவன் கட்சி சின்னமா இருக்கும். சும்மா இருங்க. வாமே அட வாமன. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, இவள கண்ணாணம் பண்ணிருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? கை நட்ட போட்டையா? உனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஒரு பொண்ணுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கீதுமே, அப்புறம் என்ன வேணும்? இவ எங்கேயோ போயிட்டா. டேய், பக்கத்து விட்டு பாலகிருஷ்ணா, ஒன்னையும் இவங்க பையில போட்டுக்கிட்டாங்களா? நான் சாராய கடைக்கு போயிருந்தேன். சாட்சி கையெழுத்து போட கூட்டின்னு போயிட்டானுங்க. போதையெல்லாம் போட்டேன். நல்ல காரியம் என்ன தப்பு? பாத்தியாடா உன் தம்பி பண்ண காரியத்தை? காட்ரேஜ் பீரவும் கரன்சி நோட்டோட பொண்ணு காத்துட்டு இருக்கும் போது ஓட்ட பெட்டியும் உடஞ்ச சட்டியோட வந்து நிக்கிறானே. தப்பட்ட ஒரே அற சப்பட்டை ஆயிடுவேன். ஏன்டா கத்துறீங்க? இந்தாமே அத்தை, உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. நாங்க ஓட்ட பொட்டி தான், உடஞ்ச சட்டி தான். ஆனா உழைக்கிற வர்க்கமே. என்ன இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா? நீ சுமாரு. என்னடா அதெல்லாம்? என்ன மன்னிச்சுக்க பிரதர். மங்காத்தாக்கு பைனான்ஸ் பண்ணலாம், இவட செவையா மாட்டிட்டேன். ஆனா உன்னை நம்பிதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி ஓஹோன்னு சொல்லிருக்கேன். சரி, ஆண்டாச்சு. ஆர்த்தி சுத்தி பொண்ணும் புள்ளையும் உள்ள இட்டுன்னு போங்கப்பா. சாராயத்தை சுத்தி வாயில விட்டுக்கடா. இவங்க மூஞ்சிக்கு ஆரத்தி வேறையா? இன்னும் உங்க ஆத்தா முக்கால நான் பேரிக்கா மூக்கு மேல ஏறிக்க தக்காளி வாங்கி தரேன், தடவி கொஞ்சம் பாத்துக்கன்னு கேக்குறா. எப்படிமே பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா. இன்னும் ஸ்டாக்கு நிறைய வச்சிருக்கா. அப்ப இங்க வியாபாரம் ஆயிடும். பிடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்கிறது தங்கையின் பாசம். தம்பி, இவர்தான் உங்க மச்சானா? நல்லா இருக்காரு. ஒழுங்கா மறுவாதையா சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளை முன்னே உள்ள அனுப்பு, இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சாத்தலை எடுத்துருவேன். குறப்பிரசவம் என்ன மிரட்டுறிய? மரியாதையா வெளியில போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணவா? நீங்க சும்மா இருங்கம்மா. ஆனது ஆயிப்போச்சு. 4 பேருக்கு முன்னால எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? மாமா, இவங்களை உள்ள கூட்டு வாங்க. எல்லாரும் சைலண்டா இவனை கட்டி போடுங்கப்பா. வாமே வா. கும்பல உள்ள விட்டுட்டு கும்பிக்கிட்டு இருக்கிறத பாரு. தேளை எடுத்து இடுப்புல கட்டுவானே, இப்ப திருத்திருந்து முழிப்பானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில பேப்பரை பாத்தீங்களா? என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே. என்ன சொல்லு. இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. கல்கத்தாவுல ஒரு பொம்பளை கையில 6 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க வசதி எப்படி? என்ன கிண்டல் பண்றியா? வேற என்னங்க செய்ய முடியும்? சிக்கனமா இருங்கன்னு உங்க அப்பா அம்மாவை சொல்ல முடியல, அடக்கமா இருன்னு தங்கச்சிய சொல்ல முடியல, சம்பாதிக்க தெரியாத உனக்கு சம்சாரம் எதுக்குன்னு உங்க தம்பிய சொல்ல முடியல. உங்களுக்காக நான் வேற என்னங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம போய் வேலையை பார். அதாங்க எனக்கும் புரியல. இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? வந்த பொண்ணு போய் கவனி. சரியோ தப்போ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். கவனிக்கிறேன். அவளை வச்சே கவனிக்கிறேன். தம்பி, தம்பி, கொஞ்சம் கதவை தரங்க. பால் கொண்டு வந்திருக்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆரம்பிங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம்னா ரொம்ப இஷ்டம். நெசமாவா? இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீழே ஒரு டப்பாங்குத்து குத்திருக்கலாமே. இந்த டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் நம்ம கூட தான் குத்திக்கணுமே. என்ன பொருத்தமான ஜோடி. அம்மாடி, உன்னை என் கொழுந்தனர் சம்சாரமா நினைக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன். பொழுது எப்ப விடியோ, பொறுப்பை எப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணி என்ன பண்ண சொல்லு. பாத்திரம் துலக்கணுமா? துணி துவைக்கணுமா? சோறு வடிக்கணுமா? குழம்பு வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. இந்த வீட்டுல எனக்கு வாயா இருந்து பேசணும். ஏக்கா, உன் வாய் என்னாச்சு? என் வாயத்தான் தச்சுட்டாங்களே. தச்சது யாருன்னு சொல்லுக்கா. அதுக்குதாமா உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் காலையில பேசலாம். கதவையெல்லாம் நல்லா சாத்திக்கங்க. முக்கியமா சென்னல் பக்கம் எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். இல்லன்னா திடீர்னு வந்து எட்டி பார்க்க போறாங்க. யாரு? வேற யாரு? நம்ம மாமனாரும் மாமியாரும் தான். சரி, விளக்க அடிச்சு படுத்துக்கங்க. ராணி, யோ தள்ளி நில்லையா. உங்க அண்ணி சொல்லிக்கிறத பார்த்தா உங்க அம்மா அப்பா எல்லாம் தப்பானவங்க மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சுட்டு அப்புறம் வாயா. சுத்தியல் எங்கே? ஏன் வீணா அலட்டிக்கிற?
நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். ம். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான், இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் பாருங்க. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது. இருக்காது, சும்மா படுத்துக்கைய.